ஸ்டோர் 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாத ராசி பலன் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாசம்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாசம் அதை பத்தி கொஞ்சம் சின்ன விளக்கம் கொடுங்க. ஆமா, ஏன்னா அந்த புரட்டாசி மாசம்னாவே நமக்கு என்னன்னாக்கா காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பித்திருக்கள் வழிபாடு மகாலயம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதே போல என்னன்னாக்கா காலபுருஷ தத்துவத்துக்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த பித்திருக்காரன் மறைவதால இந்த காலத்தில் அந்த பித்திருக்களுக்கு உண்டான தோஷங்களை நீக்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்வோம். அதே போல் இந்த காலத்தில் என்னன்னாக்கா பெருமாள் கோயில் போது பெருமாள் வழிபாடு வந்து சிறப்பாக இருக்கும். அதே போல் எனக்கு இந்த மாதத்தில் பார்த்தா இந்த புரட்டாசி மாதம் இந்த கருட சேவையெல்லாம் நடக்கும். மேலும் என்னன்னாக்கா இந்த காலையில் வந்து பெருமாள் கோயில் போகும்போது துளசி தீர்த்தம், பெருமாள் கோயில்னாவே துளசி தீர்த்தம். ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி இலைக்கு அவர் துலாபாரமாகவே வந்து நின்று இருப்பார். ஸோ இப்போ இந்த துளசி இலை மூலயமா நம்ம மனம் ஒருமைப்படும், மனம் வந்து கட்டுப்படும், மனம் வந்து தேவையற்ற அலைப்பாயாது. அதே போல் என்னன்னாக்கா இனிமே வரக்கூடிய காலங்களில் குளிர் காலமாக இருக்கிறதுனால இந்த துளசி வந்து கபத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, ஜலதோஷத்தெல்லாம் போகும். ஸோ அப்போ எல்லாமே இதுக்குள்ள மருத்துவமும் இருக்குது, ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, மேலும் சைக்காலஜியும் இதில் இருக்கும். ஏன்னா மனதை ஒருநிலைப்படுத்த துளசி வந்து ரொம்ப பயன்படும், மனசு தேவையற்ற அலைப்பாயதை விடாது. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்துல இருக்கு. எப்பொழுதும் தன்னை இளமையாக காட்டிக்கொள்ளும் கன்னி ராசிக்காரர்களுக்கான புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசிக்கான இந்த புரட்டாசி மாச பலன் பாத்தீங்கன்னா, இந்த கன்னி ராசி எப்போதும் பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லா விஷயத்தையும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேட் போட்டுட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க, நமக்கு இந்த கடையில பொண்ணு ஒரு டேக் போடுவாங்க இல்லையா, அதே போல என்னன்னாக்கா இவங்க எல்லா விஷயத்தையும் இவங்க பேசக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு வேல்யூஸ் போட்டுட்டே இருப்பாங்க. இதை பண்ணா இவ்வளவு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் போடக்கூடிய ராசி. அதனாலதான் கன்னி ராசியில நிறைய பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ், சர்வேயர்ஸ், மோஸ்ட்லி இந்த ஆடிட்டர், இந்த மாதிரியான நிறைய பீப்புள் இருப்பாங்க. இவங்க எல்லாமே கன்னி ராசியில இருக்கவங்க. இந்த மாதிரி பீப்புள் தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இப்படி உள்ள இந்த கன்னி ராசிக்கு இந்த புரட்டாசி மாசம் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது, ராசி அதிபதியான புதன் பகவானே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ராசியிலே செஞ்சிருக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிவிதமான நற்பலன்களும் இருக்கு, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அந்த சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணிட்டேன்னா மொத்தமும் நன்மையாகுமானா கண்டிப்பாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வரும், நிறைய தொழில் வாய்ப்புகள் வரும், நிறைய பார்த்தீங்கன்னா புதிய அக்ரிமெண்ட்டை சைன் பண்றது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே ஜாதகரை தேடி வருமானம் தெரியும். அதே போல என்னக்கா நிறைய பேர் இந்த காலத்துல கன்சல்டேஷன் நிறைய ஒரு ஆலோசனைக்காக இவங்க கிட்ட வருவாங்க. இந்த பிசினஸ் எப்படி பண்ணலாம், நண்பர்களா இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிகளை நிறைய சஜஷன்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கு, இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரியான நிறைய ஆலோசனைகள் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காலத்துல தூக்கமின்மை, அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். விரயங்கள்லாம் என்னன்னாக்கா அரசியலுக்காக ஒரு முதலீடு செய்யக்கூடிய நிறைய விரயங்கள் இருக்கும். விரயம் இல்லை விளம்பரத்துக்காக செலவு பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். குறிப்பா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா யாருக்கும் உத்தரவாதங்களை கொடுக்கக்கூடாது. கன்னிராசிக்காரங்க எப்போதும் என்னக்கா யாருக்கும் இந்த காலத்தில் ஜாமீன் கையெழுத்துலாம் போட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பணத்தை நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நீங்க கையெழுத்து போட்டு ஒரு பிரச்சனை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. இந்த காலகட்டத்தில் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்க, எல்லாம் முன்னு நின்று பணம் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதை நீங்க தான் கட்டுற மாதிரியான ஒரு வாய்ப்பு உருவாகும். ஸோ அதனால மிகுந்த கவனம் தேவை. யாருக்கும் ஷூரிட்டி போடுறது இல்லை கேரண்டி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நீங்க தவிர்த்துடணும். அதுதான் சொல்ல. ஏன்னா திடீர் பண வரவுகள் இருக்கும். திடீர் பண வரவுனா என்னன்னாக்கா என்னைக்கோ ஒரு கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வராதுன்னு தூக்கி போட்டிருக்கோம், ஆனா அந்த பணம் டப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. நிறைய வந்து பணம் சார்ந்த விஷயத்துல நிறைய சட்ட சிக்கல்களும் வரும். அதனால நீங்க டேக்ஸ் பே பண்றது அது மாதிரி இருந்தீங்கன்னா வருமானத்துக்கு இதுவா இருக்கக்கூடிய பணம் ஏதாவதுன்னா அதை கொஞ்சம் நல்லா சேஃப்டி பண்ணுங்க. ஏன்னா வருமானம் சார்ந்த விஷயத்துல சில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு வருமானமும் வரும். அந்த வருமானத்துல சில பேர் அரசியல்வாதிகளாக கண்டிப்பாக வருமான வரி சோதனை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எது வந்தாலும் எடுத்தா ஜெயிச்சிருவீங்க. அதனால வந்து முயற்சிகளால சிறிய விரயமும் இருக்கும், முயற்சிகளுக்காக பயணங்களும் இருக்கும். ஸோ அதனால இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான பலன்களை கொடுக்கும். கொஞ்சம் விழிப்பா இருந்தீங்கன்னா லாபமும், கொஞ்சம் தூங்குனீங்கன்னா பிரச்சனையத்தோட இருக்கும். ஸோ அதனால கவனமா இருங்க, வாழ்க்கையை சிறப்பாக்கி. கன்னி ராசிக்காரர்களுக்கான பரிகாரம்
கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பரிகாரம் என்னன்னாக்கா, ஊருக்கு நடுவுல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய நம்ம ஊருக்கு நடுவுல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் வழிபாடு செய்யுங்க. இல்ல அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அம்மனுக்கு இந்த கலர்ல பச்சை வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா இலுப்பை எண்ணெயை ஏற்றி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு சிறந்த ஒரு நற்பலன் கொடுக்கும். செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கன்னிராசிக்காரர்களே, ஐயா சொன்ன மாதிரி நான் ஊருக்கு நடுவுல இருக்க அம்மன் கோவில்ல போய் பச்சை வஸ்திரம் சாத்தி இலுப்பை எண்ணெயில விளக்கேத்தி பாருங்க, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.